ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கேக் ரெசிபி தாங்க செய்முறை பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதும். இது வந்து ரொம்பவும் சிம்பிளாகவும் செய்திருக்காங்க. இதில் முட்டை வந்து சேர்க்கலை, நம்ம ஓவன்லேயும் ரெடி பண்ணலை, வீட்டில் குக்கரை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு மாதிரி பன்னு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கேக் ரெசிபியில் பார்க்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு மைதாவோ கோதுமையோ கிடையாதுங்க, ரவையில் தான் அந்த முழுக்க அந்த கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூடாகவும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இது செய்முறை எப்படின்றதை பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்பில் பெரிய கப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்குங்க. இப்போ 2வது கப் சைஸில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த அளவுகளில் நீங்கள் கேக்கு செய்யும்போது பர்ஃபெக்டாக நல்லா சூப்பராக வருங்க. பட்டர் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக உருக்கிக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம சர்க்கரை அளந்தோமோ அதே கப்லேயே பால் வந்து 2 கப் அளவுக்கு அந்த ரவையில் ஊற்றிடலாங்க. இப்போ சர்க்கரையை வந்து நைஸாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பொடி பண்ணி. அந்த பொடி பண்ண சர்க்கரையும் ரவையில் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து விடும்போது நம்மளுக்கு இலகலாக வருங்க. பால் வந்து இந்த அளவில் மட்டும் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ரவை நல்லா நம்மளுக்கு ஊறி வரணுங்க. பால் சேர்த்துருக்கோம், சர்க்கரை வந்து பொடிச்சு சேர்த்துருக்கோம், அது நல்லாவே ஊறணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம ரவை வந்து ஊறுறதுக்குள்ளே ரூட்டி ஃப்ரூட்டி காய்ந்த திராட்சை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. முந்திரி பருப்பும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமான அளவு சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டினுடைய இது வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரவை நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பால் வந்து நல்லாவே இழுத்துடுது. இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பால் அரைக்கும் போது ரவைக்கு இன்னும் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவில் ஊற்றுறோமோ அதே அளவு பால் சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். இந்த பால் பாக்கெட் வந்து 5 ரூபாய் இது. இதை சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நான் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து அதே 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலில் செய்கிறத விட பட்டரில் செய்யும் போது தாங்க கேக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆப்பச்சோடா மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேக்கிங் பவுடர் அது வந்து 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், இது ரெண்டும் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். மெஷரிங் கப்பில் சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஸ்பூனில், அந்த அளவில் வந்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்குங்க. இது கலந்து விடும் போது ஒரே ரொட்டீனாக கலந்து விடுங்க. இப்படியும் அப்படியும் மாற்றி கலக்கக்கூடாது. ஒரே ரொட்டீனாக பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ ரூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக நம்ம கலக்கக்கூடியதுங்க. காய்ந்த திராட்சை கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா உடச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இல்லை வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கிறதுனால நீங்கள் அந்த எசன்ஸும் கூட சேர்த்துடலாம். நான் இதில் ஒரே ஒரு ஆரஞ்சு கட் பண்ணிவிட்டு அது பாதி பழத்தை வந்து புழிஞ்சு அந்த எசன்ஸை வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக இது வந்து ஆப்ஷனல் தாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கேக்கு செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஆரஞ்சு இல்லை அப்படின்னாலும் லெமன் இருந்துச்சுன்னா லெமன் கூட நீங்கள் கொஞ்சமாக புழிஞ்சு கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி எடுத்து வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வந்து வச்சு சூட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு குக்கரை வச்சுருங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதன் பிறகு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இந்த குக்கர் உள்ள எந்த பாத்திரம் வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு பார்த்துட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸு ஃபுல்லாகவே நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. பட்டர் தான் நான் தடவுறேன். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டர் ஷீட்லாம் போடணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம இதிலே கேக் ஊற்றி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வருது. அதனால் ஃபுல்லாக வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ மாவும் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு.
இப்போ பட்டர் தடவின அந்த டப்பாவிலே மாவை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ மாவு ஊற்றும் போது எந்த பதத்தில் இருக்கோ இந்த பதத்தில் நீங்கள் வந்து மாவை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பால் வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ரொட்டினாக கலக்கணுங்க. ரொம்பவும் போட்டு மாவை அப்படி இப்படி கலந்தாலும் அது வந்து நல்லா பன்னு வந்து அந்தளவுக்கு பஃபியாக வந்து உப்பி வராது. இப்போ மாவை ஊற்றி நல்லா தட்டி விட்டு நம்ம வந்து குக்கரில் எடுத்து வச்சிடலாம். குக்கர் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஹையில் வச்சுருந்தேங்க. குக்கர் வந்து நல்ல சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம கேக் டின்னை வந்து குக்கரில் வச்ச பிறகு கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாங்க. ரொம்பவும் லோ சிம்மில் வச்சிடாதீங்க. கேக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சமாக ஹையில் வைக்கணும். ரொம்ப ஹைலையும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் ஒரு மீடியமான அளவில் வச்சிங்க அப்படின்னா கேக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வருங்க. இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து நான் வந்து கத்தியால் வந்து குத்தி பார்த்தேங்க எந்தளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள் மாவு வந்து கத்தியில் கரெக்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 நிமிஷம் வச்சேங்க. அடுத்ததுக்கு நம்ம குத்தி பார்க்கும்போது மாவு அதில் ஒட்டவே இல்லை. எனக்கு கேக்கு வேகிறதுக்கு 50 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஸ்டவ்வை எந்தளவுக்கு ஹையில் வைக்கிறோமோ எந்தளவுக்கு லோவாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து கேக் வெந்து வருங்க. அதனால் நீங்கள் வைக்கும்போது அதை மட்டும் கரெக்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள் நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக உப்பி அழகாக வெந்து வந்துடுச்சு. இப்போ சுற்றி நம்ம வந்து கத்தியால் அழகாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் அப்படி சாய்ச்சோம் அப்படின்னாலே கேக் நம்மளுக்கு வந்துடும். இப்போ கேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஆறவே இல்லைங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப சூடாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு தான் எடுக்கணும். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கேக்கு வந்து வெளியில் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் லைட்டான சூடு இருந்தது. அதனால தான் கையை வச்சு என்னால் பாத்திரத்தை எடுக்க முடியல. கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கேக். அந்தளவுக்கு அழகாக வெந்து வந்துடுச்சு. இப்போ சூப்பரான ரவா கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து முட்டையோ மைதாவோ நம்ம சேர்க்கவே இல்லைங்க. ஓவனும் இதுக்கு தேவையில்லை. குக்கர்லேயே எந்த அளவுக்கு நல்லா உப்பி வெந்து இருக்குது பாருங்கள் கேக்கு. நல்லா சாஃப்டாக டேஸ்டியான ரவா கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு கப்பு ரவையிலே எந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா உப்பி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த கேக்குலேங்க பாதாம் முந்திரிலாம் எந்த அளவுக்கு அதிகமாக போட முடிஞ்சதுன்னா அந்தளவுக்கு அதிகமாக போட்டு நீங்கள் இந்த கேக் ரெசிபி செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைகளில் கூட கேட்டாலும் இந்த அளவுக்கு டேஸ்டியான கேக்கு கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் வந்து பட்டர் தான் சேர்த்துருக்கோம். வேறு ஆயில்கள் எதுவுமே சேர்க்கலைங்க. வீட்டிலே நம்ம ரெடி பண்ணால் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். கேக்கு வந்து அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கேக்கு. ரொம்பவும் ஈஸிங்க. இது வந்து அந்த பொருள் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. இதில் நீங்கள் விலை அதிகமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்ம ஆவரேஜ் ரேட்டில் தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்